வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் சத்குணா. நாடு முழுவதும் இன்று ஸ்ரீ கிருஷ்ண ஜென்மாஷ்டமி கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு மற்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். குடிமக்கள் கிருஷ்ணர் காட்டிய தர்மத்தின் பாதையை பின்பற்றி சமூகத்தையும் நாட்டையும் வலுப்படுத்த வேண்டும் என்று திருமதி முர்மு சமூக ஊடகப் பதிவில் குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் இந்த பண்டிகை மக்களிடையே நம்பிக்கை, மகிழ்ச்சி மற்றும் உற்சாகத்தை ஏற்படுத்தி புதிய ஆற்றலையும் வைராகியத்தையும் கொண்டு வரட்டும் என்று கூறியுள்ளார். நாட்டின் வணிகப் பொருட்களின் ஏற்றுமதி புதிய உச்சத்தை எட்டியுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மின்னணு சாதனங்கள், செயற்கை கற்கள், மருந்துப் பொருட்கள், உரங்கள் ஆகியவற்றின் ஏற்றுமதி அதிகரித்துள்ளதாகவும் நடப்பு ஆண்டில் வணிகப் பொருட்களின் ஏற்றுமதி $149.2 பில்லியன் அதிகரிக்கும் என்றும் வர்த்தக அமைச்சகம் மதிப்பிட்டுள்ளது. புதுச்சேரி மாநிலத்தின் சட்டப்பூர்வ பரிமாற்ற நாள் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி கீழூர் நினைவு மண்டபத்தில் சட்டப்பேரவைத் தலைவர் திரு செல்வம் தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். விழாவில் அமைச்சர் திரு லட்சுமி நாராயணன், அரசு கொறடா திரு AKD ஆறுமுகம், தலைமைச் செயலர் டாக்டர் சரத் சௌஹான், மாவட்ட ஆட்சியர் திரு குலோத்துங்கன் உட்பட்ட அரசு அதிகாரிகள், தியாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியின் போது தியாகிகள் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்பட்டனர். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகாஷ்வாணி மூலமாக மக்களுடன் தமது எண்ணங்களை பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சியின் 125வது பகுதி இம்மாதம் 31ஆம் தேதி ஒலிபரப்பாக உள்ளது. இந்நிகழ்ச்சியில் இடம்பெற வேண்டிய கருத்துக்களை பொதுமக்கள் 1800117800 என்ற கட்டணமில்லா தொலைபேசி மூலமாகவோ, நமோ செயலி அல்லது மைகவ் இணையதளம் வாயிலாகவோ இம்மாதம் 29ஆம் தேதி வரை பகிர்ந்து கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.